தேவனுடைய நாம மகிமை அடையற்றும். இந்த நாள் ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், அவன் வழி வாய்க்கும். வழிகளை வாய்க்க செய்கிறவர் யார்? கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் போகிறதான வழிகள், நாம் செய்கிறதான காரியங்கள் எல்லாவற்றிலுமே கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம். ஸோ இந்த நாளிலும் கூட நம்முடைய வழிகளை அவர் வாய்க்க செய்ய வேண்டுமானால் நாம் எப்படி வாழணும்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை யாருக்காக சொல்லப்படுகிறது என்று சொல்லும் பொழுது தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் யாரை குறிக்கிறது என்றால் கோரேஸ் மன்னனை குறிக்கிறது. அது 14வது வசனம் வாசிங்கம்மா. 48:14. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை அறிவித்தவன் யார்? ஸோ இந்த 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது அதை தெரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கோரேஸ் என்றதான ஒரு ராஜாவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அது எப்போ ஏற்படுத்துகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் 70 வருஷம் பாபிலோன் தேசத்தை அவர்கள் நேபுகாத் நேச்சாரோடைய காரியங்களை அவர்கள் சேவிக்கிறார்கள். ஸோ அந்த 70 வருஷம் கடந்து போன பின்பு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக இந்த கோரேஸ் மன்னன், அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் உருவாகிறது. அடுத்த ஆட்சி உருவாகுது. அடுத்த ஆட்சி உருவாகும் போது அந்த கோரேஸ் தான் ராஜாவான, அதாவது கிமு 539 அவர் ராஜாவாகிறார். தான் ராஜாவான உடனே இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் எருசலேமுக்கு அவர் அனுப்பி கொடுக்கிறார். நேபுகாத் நேச்சார் பாபிலோனில் அந்த எருசலேம் தேவனுடைய ஆலயத்திலேருந்து என்னென்ன காரியத்தை கொண்டு வந்தாரோ அது எல்லாவற்றையுமே கோரேஸ் ராஜா திருப்பி கொடுக்கிறார். இதை குறித்து எஸ்ரா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 2 நாளாகம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்போ வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். ஆனால் இதில் சொல்ல வருகிற காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோரேஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா பிறக்கவே இல்லை. அவர் பிறக்கிறதுக்கு 1 நூற்றாண்டுக்கு முன்னாடி, சுமார் 170 வருஷங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த காரியம் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் யார்? கர்த்தருக்கு பிரியமானவனாக முதலாவது அவன் இருப்பான். யாருங்க? கோரேஸ் ராஜா. 2வது, அவருக்கு சித்தமானதை தான் செய்வான். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். எந்த இடத்துல செய்வானா? பாபிலோனில் அவன் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் புயம் கல்தேயரின் மேலே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுடைய அரசாட்சி அந்த பாபிலோன் மேலே கடந்து வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் தான் அவனை அழைச்சேன், நான் தான் அவனை வர பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். தேவன் அழைத்தார், அபிஷேகத்தார், அவனை தன்னுடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். ஸோ இந்த இடத்துல மாத்திரமல்ல, நீங்கள் இன்னொரு பகுதி வாசித்து பாருங்களேன். 44ஆம் அதிகாரம் அதே ஏசாயா 28ஆம் வசனம், கடைசி வசனம் வாசிங்க. 44:28. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். பேரையே ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதான் வசனம் சொல்லுது, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே ஆண்டவர் நம்மளை முன்குறிச்சார்னு எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னொரு இடத்துல எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு, உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். ஆமென். இந்த கோரேசை மாத்திரம் இல்லைங்க,
ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையுமே ஆண்டவர் முன்குறிச்சி வச்சிருக்கிறார். ஆமென். அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த சபையிலே நாட்டி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் விருதாவா நம்மளை அழைக்கல, ஒரு நோக்கத்திற்காக, ஒரு திட்டத்திற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, கோரேசை குறித்து, கோரேஸ் என்று சொல்லி ஒரு ராஜா பிறக்கவே இல்லை, ஒரு மனுஷனே இல்லை. அந்த வருஷங்கள், அதாவது கிட்டத்தட்ட 170 வருடங்களுக்கு முன்பதாக, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்றாரு கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். என்னுடைய மேய்ப்பன். அப்ப அவனுக்கு கீழே என்ன பண்ண போறேன்? என்னுடைய ஆடுகளை கொடுக்க போறேன்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்து அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். ஆமென். எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே அவனை குறித்து ஆண்டவர் முன் குறிச்சிருக்கிறார். தொடர்ந்து 45ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிங்கம்மா. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. போதுமா? போதும். அது தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தங்களாம் ஆண்டவர் கொடுக்குறார். உன்னை பேச சொல்லி அழைத்தேன்னு சொல்கிறாரு. 4வது வசனம் நம்ம அடிக்கடி எல்லாம் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாக்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலை நான் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் கோரேஸ் சொல்லுகிறார். கோரேஸுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் அந்த வார்த்தைகளை சொல்லுவதிலே அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கோரேஸை நான் அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை ஆண்டவர் கீழ்ப்படுத்துவேன்னு சொல்றார். அடுத்து ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்காக அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க திறந்து வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். ராஜாக்குடைய இடைக்கட்சிகள், அதாவது பெல்ட் என்ன செய்யுமா? லூஸ் ஆயிடுமா, காலில் என்ன செய்யுமா? தளர்ந்து போகுமா. அப்படிப்பட்டதான ஒரு அழைப்பை, அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை இந்த கோரேசுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த காரியம்லாம் நடந்துச்சா? நடந்துச்சு, நிச்சயமாகவே நடந்துச்சு. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாகவே அது நடக்கும். எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 1ஆம் வசனம் வாசிங்கம்மா. பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்சாத்சார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். போதுமா? ஸோ நேபுகாத் நேச்சரோடைய வம்சத்தில் வந்த இந்த பெல்சாசார் குடிக்கும்படி உட்காருகிறான். 1000 பேருக்கு விருந்து செய்கிறான். அப்படி விருந்து செய்கிற வேலையில் இவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் கடைசி ராஜா. அந்த ராஜ்யத்தில் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை அவன் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் ஒரு கையிருப்பு, ஒரு மனிதனுடைய கை என்ன செய்கிறது? சுவரிலே எழுதுகிறது. ஒரு கையிருப்பு எழுதுகிறத ராஜா பார்க்குறான். எழுத்தை எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் அதை பார்க்குறாங்க. ஆனால் யாராலையும் அதை வாசிக்க முடியலை. இதை பார்த்தவொன்னே ராஜாவுடையதான இடைக்கட்டுகள் என்ன செய்கிறது? தளர்ந்து போகிறது. 6ஆம் வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. அவன் இடுப்பின் கட்டுகள் தளர்ந்து போனது, முழங்கால்கள் ஒன்றோடு மோதி கொண்டது. நம்ம ஏசாயால வாசிச்சோம் பார்த்தீங்களா? அந்த 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு. ஸோ யாருடைய இடைக்கட்டு அவிழ்ந்து போச்சு? அங்கே பெல்சாசாருடையதான நம்பிக்கையினும் இடைக்கட்டு அவிழ்ந்து போனது. அவருடைய பெல்ட்டெல்லாம் லூஸாக போகிற அளவுக்கு ஒரு நடுக்கம் அவரை பிடித்து கொண்டது. இது என்ன ஒரு எழுத்து, எங்களுக்கு தெரியலையே, புரியலையே என்று சொல்லி அவர்கள் கலங்கி நின்ற பொழுது அப்போதான் ராஜாத்தி சொல்கிறா, இதை வாசிக்கிறதுக்கு உங்கள் தகப்பனுடையதான காலகட்டத்திலேருந்து வாழ்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் யாருன்னா தானியேல். அவரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவர் வாசிப்பார்னு சொல்றாங்க. அதே போல தானியேல் அழைக்கப்படுகிறார்.
தானியேல் என்ன செய்கிறார்? வாசிக்கிறார். வாசிச்சு அதோட அர்த்தத்தை அவர் சொல்லுகிறார். மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. யாராலையுமே அதை வாசிக்க முடியல. உன் ராஜ்யம் இதோட என்ன செஞ்சிருச்சு? முடிவுக்கு வந்துருச்சு. நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். இதோட உன் ராஜ்யம் மட்டுக்கு வந்துருச்சு. ஆண்டவர் உன் ராஜ்யத்தை ரெண்டா பிரிச்சு என்ன பண்ண போறாரு? ஆண்டவர் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்க போகிறார் என்று சொல்லி தானியேல் மூலமாக அந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது. இதை பார்த்த உடனே அவர் நடுங்கி போகிறதான ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு நைட்டே அந்த பெல்ஷாசார் கொலை செய்யப்படுகிறான். அந்த ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமாகிய கோரேசின் கையிலே அது கிடைத்து விடுகிறது. ஆமென். 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்தது போல, பூட்டப்படாதிருக்கிற கதவுகளை உனக்கா திறந்து வச்சிருக்குன்னு ஆண்டவர் சொன்னார்ல, நம்ம வாசிச்சோம். அதே போல இந்த பெல்சாசார் அந்த பாபிலோன்ல குடிக்க உட்காரும் போது ஊரே குடிக்குது. அந்த சிட்டியே அந்த குடிக்கிறதுக்கான காரியத்தில் உட்காடுறாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அரண்மனை வாசல்களை திறந்து வச்சுட்டாங்க. அலங்கத்தின் வாசல்களை திறந்துட்டாங்க. அரண்மனை அலங்கங்கள் ஊரே திறந்து கிடக்குது. எல்லாம் திறந்து வச்சுட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இப்படிப்பட்டதான பாவ கிரியைகளை செய்து கொண்டு இருக்கும்போது அந்த திறக்கப்பட்ட வாசல் வழியாக கோரேஸ் ராஜா உள்ளே வருகிறார். உள்ளே வந்து அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அழித்து தன்னுடைய ராஜ்யத்தை அவர் கட்டுகிறார். ஆமேன். தேவன் தான் என்ன செய்கிறார்? அந்த கோரேஸ் ராஜாவை ஏற்படுத்துகிறார். எதற்காக? தான் திட்டம் பண்ணின காரியத்திற்காக. தேவனுடைய ஆலயத்தை செருபாபேல் தலைமையில கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் கோரேசையே அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன். கோரேசை குறித்து என்ன சொல்கிறார்? அவன் என் மேய்ப்பன் சொல்லுகிறார். அந்த கோரேஸ் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான் என்று சொல்லுகிறார். யாரோ ஒரு ராஜா, புறஜாதியா இருக்கிற ராஜா. அப்படிப்பட்ட ராஜாவை ஆண்டவர் 1 நூற்றாண்டுக்கு முன்பதாகவே முன்குறிச்சி ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தின்படி நடத்துவார்னா, இந்த இடத்துல செய்தியை கேட்கிறதான நம்மளை கர்த்தர் அதுக்கும் மேலாகவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனுடைய பிள்ளைகளை. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த அபிஷேகம் எதற்காக அப்படின்னா, நம்முடையதான கிரியைகளை காட்டுவதற்காக அல்ல, அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக. அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். தாவீதை அபிஷேகம் பண்ணினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கோரேசை நான் அபிஷேகம் பண்ணினேன்னு சொல்லுகிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற நமக்கு ஒரு மேலே ஒரு அனாயிட்டிங்கை வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பிரயாசப்படுகிறார், கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இல்லை, ரொம்ப பெரிய காரியம், ஆச்சரியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேபுகாத் நேச்சார் காலத்திலேயே ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார். ஒரு பொற்சிலையை, அந்த ஒரு பயங்கரமான ஒரு உருவத்தை, ஒரு சிலையை அந்த நேபுகாத் நேச்சார் கனவுல பார்ப்பார். அதோட அர்த்தம் அவருக்கு தெரியல. அந்த சிலையே அவருக்கு அந்த ஒரு கனவுமே மறந்து போச்சு. அப்போதான் தானியேல் மூலமாக அந்த சொப்பனத்தையும் சொல்லி அந்த அர்த்தத்தும் சொல்லப்படுகிற வேலையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த சிலையின் தலை தங்கமயமானது. அதுதான் என்னது? பாபிலோன் சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, அந்த சிலையோட கலர் எப்படி இருக்குன்னா, அது வெள்ளியினால் செய்யப்பட்டது போல இருக்கு. அடுத்து வெண்கலம், அடுத்து இரும்பு, அப்படி ஒன்று ஒன்றா மாறி வரும். நீங்கள் நல்லா வேதத்தை படிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அப்போ பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிஞ்சு அடுத்ததுங்கிற சாம்ராஜ்யம் என்ன செய்கிறது? அவனுடைய தோல் மார்பும் அவனுடைய புயங்களும், அந்த சிலையோட மார்பும் புயங்களும் எப்படி இருக்குதா? வெள்ளியினால் செய்யப்பட்டது போல காணப்படுகிறது. அப்போ 2 புயங்கள் இருக்கும், அப்படிதான் 2 ஷோல்டர். அப்போ ராஜ்யம் பாபிலோனுக்கு அப்புறம் என்ன ஆகுறதுன்னா, மேதிய பெர்சிய கூட்டணி ஆட்சி அமைந்து அந்த சாம்ராஜ்யத்தை கோரேஸ் என்ன செய்கிறார்? கைப்பற்றுகிறவராய் அவர் காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட தேவன் கோரேசை குறித்து சொன்ன வார்த்தை நிறைவேற ஆரம்பித்தது. அவனுடைய வழியை கர்த்தர் வாய்க்க செய்தார். நான் வாக்குத்தத்த வசனத்தில் வாசித்தது போல, நான் அவனை அழைத்தேன், நான் அவனை என்ன செய்கிறேன்? அவனை கொண்டு அவன் வழிகளை வாய்க்க செய்வேன் என ஆண்டவர் சொன்னது போல அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். ஆமென். இந்த நாளில் கூட நம்மளை ஆண்டவர் அழைச்சது உண்மைனா நம்முடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆமென். யாருடைய வழிகள் வாய்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமானவைகளை யார் செய்கிறார்களோ, தேவனை யார் பிரியப்படுத்துகிறார்களோ அவர்கள் வழியை தான் கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? நம்முடைய வழி அவருக்கு பிரியமான, அவருடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல நம்முடைய வழி உத்தமமாக இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வழியை அவர் வாய்க்க செய்வார். அடுத்து, அவருடையதான சித்தமானதை செய்கிறவன் யாரோ அவன் வழியை கர்த்தர் என்ன செய்கிறார்? வாய்க்க செய்கிறார்.
முதல்ல என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமானபடி நடக்கணும், அவருக்கு சித்தமானதை செய்யணும். இயேசு கிறிஸ்து எப்படிங்க வாழ்ந்தாரு? பிதாவுக்கு சித்தமானதை அவர் செஞ்சார். பிதாவுக்கு சித்தமானதை செஞ்சதுனால தான் அவருடைய வழி வாய்த்தது. ஆமேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக கர்த்தருக்கு சித்தமானதை செய்யும் பொழுது அவர்களுடைய வழியை தான் கர்த்தர் வாய்க்க செய்கிறவராய் காணப்படுகிறார். ஸோ இந்த கோரேசை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பினால் இருக்கும். அந்த வசனத்தை வாசிங்கம்மா. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே எனக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். போதுமா? தொடர்ந்து நீங்கள் எஸ்ராவோட புத்தகத்தின் முதல் அதிகாரத்தை வாசிக்கும் போதும் இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால் கோரேசை கர்த்தர் ஏவி எழுப்பினதுனாலே அவன் தேவனுக்கு பிரியமானதை, தேவனுக்கு சித்தமானதை அவன் நேர்த்தியாக செய்து முடித்தான். பாருங்க, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பதாகவே ஆலயத்தை கட்டுறதுக்காக அன்னைக்கே கோரேசை கர்த்தர் ஏவி எழுப்பியிருப்பார்னா இப்பொழுது 3வது முறையாக தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆமே. 3வது முறையாக தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் பொழுது மேசியாவின் வருகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ தேவன் அப்படியாய் தேவன் வேதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் ஏற்கனவே ஒரு மனுஷனை ஏற்படுத்தியிருப்பாரா இல்லையா? ஆண்டவர் ஏற்கனவே திட்டங்களை போட்டிருப்பாரா இல்லையா? நிச்சயமாக செஞ்சிருப்பார். நம்மளே ஒரு காரியத்தை செய்யணும், எப்படி பிளான் போடுறோம், எப்படி செய்கிறோம். அப்போ நம்மளை விட தேவன் மிகவும் நேர்த்தியாய் கட்ட செய்கிறார். முதல் ஆலயத்தை சாலமோன் மூலமாய் கட்டின ஆண்டவர் 2வது ஆலயத்தை கோரேசின் ஆவியை ஏவி எழுப்பினதினாலே செருபாபேல் தலைமையில் அந்த ஆலயம் திரும்ப கட்டப்பட்டது. ஜனங்கள் திரும்பி வந்து ஆலயத்தை கட்டினார்கள். அந்த ஆலயமும் இடிக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் 3வது ஆலயம் சீக்கிரத்தில் எருசலேமிலே கட்டப்படுகிற வேளையிலே தேவன் தம்முடைய ஜனங்களை மீட்க வரப்போகிறார். ஆமேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் அந்த நித்திய தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். நம்முடைய ஒரே நம்பிக்கை அதுதான். தேவனுடையதான சமூகத்தில் என்ன செய்யணும்? கிட்டி சேரணும். ஒன்று மறிச்சா ஆண்டவர் வருகையில் எழுந்திருக்கணும், இல்லை ஆண்டவருடைய வருகையில் எதிர்கொண்டு போக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அதற்காக தான் இந்த பூமியில் கர்த்தர் நம்மளை உருவாக்கி உடைத்து அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் ஆண்டவர் வணைந்து கொள்ளுகிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வழி வாய்க்கணும் அப்படின்னா அவருக்கு சித்தமானதை செய்யணும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் நம்ம நினைக்கிறது என்னென்னா, நான் போகிற காரியம் வெற்றியாக இருக்கணும், நான் போகிற இடத்துல எனக்கு ஜெயம் கிடைக்கணும், நான் கையிட்டு செய்கிறத கர்த்தர் வாய்க்க செய்யணும் அப்படிங்கிறதான நிறைய காரியங்களை நம்ம நினைக்கிறோம். ஸோ நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதற்கு நம் தகுதியாய் மாறும்போது தான் நம்முடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். இந்த கோரேசின் வழி வாய்த்ததுக்கு காரணம் அவன் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருக்கு சித்தமானதை நிறைவேற்றினதுனால கர்த்தர் அவன் வழியை வாய்க்க செய்தார். இன்னொரு நபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசுவா புத்தகத்தை எடுத்துக்கோங்க. 1ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். இந்த இடத்துல யோசுவா குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். யோசுவாவோட வாழ்க்கையில் வழி வாய்க்க பண்ணப்பட வேண்டும். இப்போ மோசே மரிச்சு போயிட்டார். மோசே மரிச்சோன்னே அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? உக்காந்துட்டாங்க. அடுத்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் உக்காந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார்,
யோசுவாவை கூப்பிட்டு சொல்றார், நீ எழுந்து இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு யோர்தானை கடந்து நான் சொன்ன கானான் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ யோசுவாவுக்கு ஒரு சில பயங்கள் இருக்கலாம். இந்த ஜனங்க மோசேக்கே எதிர்த்து நின்னாங்களே, நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்களா, நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்களா அப்படின்னு பல யோசனைகள் இருந்தது உண்மைதான். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. அடுத்து இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. வசனத்தில் என்ன செய்யணும், உன் வாயை விட்டு விலகக்கூடாது. அது என்ன செய்யணும், தியானித்து கொண்டிருக்கணும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஸோ என் வழி வாய்க்கணும், என் காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கணும், நான் கையிட்டு செய்கிறதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆண்டவர் சில காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார், எதிர்பார்ப்பார். முதல்ல சொன்ன கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், அவர் சித்தமானதை செய்யணும்னு. ரெண்டாவது அவருடையதான வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாயில் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தின் நிறைவுனால தான் வாய் பேசுமா. இதயத்தில் வசனம் இல்லைன்னா வாயில் என்ன வராது, வார்த்தை வராது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்கிறவங்க வாயில் இன்னைக்கு தாறுமாறான வார்த்தைகள் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்கிறவங்க வாயில் இன்னைக்கு கெட்ட வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைங்க நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க வாயில் புறங்குறுகிறத காரியங்கள், கோல் சொல்லுகிறது, குறை சொல்கிறது, இன்னுமா சொல்ல போனோம்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத தகாத காரியங்கள், டபுள் மீனிங்கில் பேசுகிற காரியங்கள், தேவன் அவை எல்லாம் அருவருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்துன்னு சொல்லி. ஸோ இந்த நாளில் கூட நம்மளை நாமே சரி செய்யணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னா உடனே பரலோகம் போயிட முடியாது. இங்கே பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் நம்மளை என்ன செய்யணும், சரியாய் நம்ம நடத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாயை ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய கிரியைகளை ஒப்பு கொடுக்கணும். வாயின் தாறுமாறுகள் அகற்றப்படணும். என்ன வேணாலும் பேசியலாம், எப்படி வேணாலும் பேசியலாம் அப்படின்னா கர்த்தர் பிரியப்படுவாரா? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பேசுகிற வார்த்தையில் பரிசுத்த ஆவியை என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படக்கூடாது. எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வேதத்தினால நம்ம நிரம்பி இருக்கணும். எத்தனை பேர் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கிற பழக்கம் உங்களுக்குள்ள இருக்குதா? இல்லை வாரத்துக்கு ஒரு முறை மாத்திரம் பைபிளை தூக்கிட்டு வரீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. தயவுசெய்து உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க. டெய்லி பைபிள் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் பிரியமாக இருங்க. இதை குறித்து நீங்கள் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? யார் செய்யறது வாய்க்குங்க? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு வேதத்தில் விருப்பம் இல்லை, வேதத்தை வாசிக்க விருப்பம் இல்லை, இன்னைக்கு வேதத்தை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுடைய பலி என்ன செய்யாது, வாய்க்கப்படாது. ஸோ வசனம் சொல்லுகிறபடி 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் யார் பிரியமாக இருக்கிறார்களோ, அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமே. இன்னைக்கு ஃபீவராக இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னா எங்கே போகிறாங்க ஜனங்க? டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர்கிட்ட போனவுடனே டாக்டர்கிட்ட சொல்கிறோம். அவர் சொன்ன உடனே அவர் கொடுக்குற டேப்லெட்டை ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுறோமா? எதுவும் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. இந்த சாப்பிட்டா நான் குணமாயிடுவேன், எனக்கு தெரியும், டாக்டர் கொடுத்துருக்குறார். இன்னும் சில பேர் டாக்டர்கிட்டே போக மாட்டோம். தலைவலியா, ஜுரமா, பாராசிட்டமல் 650 இல்லைன்னா 500 அவங்களே சட்டம் வாங்கி வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுறது, வீட்டில் எடுத்து அவங்களே ஒரு டாக்டராக என்ன பண்ணுவாங்க, போட்டுருவாங்க. சார் இதை போட்டால் என் வியாதி சுகமாயிடும், இதை போட்டால் என்னுடையதான ஃபீவர் குணமாயிடும், தலைவலி சுகமாயிடும். நம்ம போடுறோம், அதுவும் என்ன செய்கிறது, சரியாகுது. அது வலியை கண்ட்ரோல் தான் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படியோ அது சரியாயிடுது, ஏதோ ஒரு காரியத்தில் சரியாயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை சரி செய்ய ஒரு டாக்டருக்கு கிட்ட போகிறோம், ஒரு மெடிசினை தேடுறோம். நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னு நம்ம வேதனைப்படுறோம். இதுக்கு யார்கிட்ட போகிறது? யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, உடைய வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம். கொஞ்சம் இல்லைங்க, மிகுந்த சமாதானம். அந்த வேர்ட்ஸ்க்கு ஒரு பவர் கொடுத்து வாசித்து பாருங்க. சில பேர் வாசிப்பாங்க மிகுந்த சமாதானம், அப்படி சொல்லக்கூடாது. உடைய வேதத்தை
கூட சேர்ந்து சொல்லுங்க, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. இடறல் இல்லை. அப்போ உங்க வாழ்க்கையில மிகுந்த சமாதானம். என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லைங்க, என் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு, போராட்டமா இருக்கு. அப்ப மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிற இந்த வேதத்தை நீங்க என்ன செய்யணும்? எடுத்து வாசிக்கணும், வாசிச்சதை தியானிக்கணும். இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு டேப்லெட், இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஃபுட். இதை நீங்க என்ன செய்யணும்? நல்லா என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். இதை நீங்க வாசிக்கணும். இதன் மூலமா நீங்க சுகமாக்கப்படுகிறீங்க, இதன் மூலமா நீங்க தேற்றப்படுகிறீங்க. ஸோ இந்த வேதத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருக்கிறார்கள். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருக்கிறார்கள். அவர்கள் நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, ஆனந்தமா இருக்கிறாங்க. எது நிமித்தம்? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறது நிமித்தம். இந்த நாளிலும் கூட இந்த வேதத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளுவோம். உங்க லைஃப்ல இதுவரைக்கும் நீங்க வேதத்தை சரியா வாசிக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ நீங்கள் வாசிச்சிட்டே இருங்க. உங்கள் கூட இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு தேவையானவைகளை, உங்களுக்கு புரியாதவைகளை அவர் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களோட முகமுகமாய் பேசுகிற ஒரே புத்தகம் இந்த வேத புத்தகம் மாத்திரம்தான். வேற எந்த புத்தகத்தின் மூலமாக உங்களோட தேவன் பேச முடியாது. திருவள்ளுவர் திருக்குறளில் எழுதினாரு, அந்த காரியங்களை பேச முடியுமா? அந்த புத்தகத்தில் ஜீவன் இருக்கா? இல்லை. ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த புத்தகத்தில் ஜீவன் இருக்கிறது. ஆமென். அநேக பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் குடித்த இந்த விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் கொடுத்த வேதத்தில் நம்ம என்ன செய்யணும்? பிரியமாக இருக்கணும். இல்லைங்க, எனக்கு வேதத்தை வாசிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த வாசிக்கிறதுக்கே எனக்கு மனசு வரமாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும். அப்ப நீங்க துன்மார்க்கரா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்ல துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கிறோமா? இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க கர்த்தருடைய வேதத்தை கையில் எடுக்க மாட்டாங்க. அடுத்து பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அப்ப பாவியோட வழியில நின்னாலும் அவன் யாரு? பாவிதான். ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஸோ இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க வேதத்தை வாசிக்க முடியாது. வேதத்தின் மேலே அவங்களுக்கு பிரியம் இருக்காது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இப்படிப்பட்ட வழிகளுக்கு நம்மை காலை விலக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காம, பாவிகளுடைய வழியில நில்லாம, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல, கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் யார் ஒருவர் தியானமா இருக்கிறார்களோ அவர்கள் வழிதான் வாய்க்கும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் வாழ்க்கையில செழிப்பு இருக்குங்க, அவன் வாழ்க்கையில கனிகள் இருக்கும், அவன் வாழ்க்கையில நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆமென். இந்த நாளில் கூட யார் ஒரு வேதத்தை நேசிக்கிறார்களோ அவர்களுடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். ஆமென். அப்ப கர்த்தருக்கு பிரியமா அவருக்கு சித்தமானதை செய்து அவருடைய வேதத்தை வாசிக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள், அவர்கள் சுகித்திருப்பார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய வழியை அவர் வாய்க்க செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொன்னீங்களே, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும் ஆண்டவரே. நம்முடைய தானே பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிபந்தனையின்படி நடக்கிறதான வாக்குத்தத்தங்கள். நீ இதை செஞ்சா நான் இதை செய்வேன் தான் ஆண்டவர் சொல்றார். ஸோ அவருக்கு பிரியமா நடந்து பாருங்க, அவரை உங்க வாழ்க்கையில தியானிச்சு பாருங்க, அவருக்கு சித்தமானதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் உங்களுடைய வழிகள் அது வாய்க்க பண்ணுகிறதான ஒரு கிருபையாய் காணப்படும். ஆமென். இந்த நாளிலும் என்னுடைய அடுத்த சாப்டர் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, யாருடைய வழிகள் வாய்ப்பதில்லை. ஏன்னா ப்ளஸ்ஸும் சொல்லணும், மைனஸும் சொல்லணும். முதல்ல சொன்னேன், அவருடைய வழிகள் யாருக்கெல்லாம் வாய்க்கும்? அவருக்கு பிரியமா அவருக்கு சித்தமானதை செய்யும்போது, அவருடைய வேதத்தை நேசித்து அவருடைய வார்த்தை நம்ம வாயில் இருக்கும்போது நம்முடைய வழிகள் வாய்க்கும். இப்போ யாருடைய வழிகள் வாய்க்காது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு நபரை நான் எடுக்க விரும்புகிறேன். பிலேயாம் என்று சொல்லதான ஒரு மனிதன் இருக்கிறான். பாலாக்ங்கிறதான மோவாபிய ராஜா அந்த பிலேயாமுக்கு ஆட்களை அனுப்பி, ஒரு கூட்டம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறது, அந்த கூட்டத்தை சபிக்கும்படியாக நீ கடந்து வா, நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் உன்னை கனமனுவே வான் என்று சொல்லி அந்த பிலேயாமை அழைக்கிறார்கள். அந்த பிலேயாம், நான் இருங்க, நைட்டு தங்குங்க, நான் கர்த்தர்கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு அவர் எஸ் சொன்னா வரேன்னு சொல்கிறார். அதே போல் நைட் அவர் தூங்குற வேலையில் ஆண்டவர் கேட்குறார், உங்ககிட்ட வந்திருக்க மனுஷங்களாம் யார்?
அப்படின்னு கேட்குறார். அப்போ பிலேயாம் சொல்கிறாரு, இதே போல் என் பாலாக்குங்கிற ராஜா என்ன செய்கிறார், அனுப்பி வச்சிருக்கிறார், ஒரு கூட்ட ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன், 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்கம்மா. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ போகவும் வேணாம், நீ சபிக்கவும் வேணாம். பிலேயாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நேரடியாக அழகா சொல்லிட்டார், நீ போவாத, நான் சபிக்காத, அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே பிலேயாம் என்ன பண்ணிட்டாரு, ஓகே காலைல எழுந்திரிச்சாரேப்பா, நான் வரலப்பா, கர்த்தர் என்னை போவேனான்னு சொல்லிட்டார், நான் வரமாட்டேன்னு அனுப்பிட்டார். இவங்க போய் ராஜாட்ட சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த மோவாபிய ராஜா திரும்பவும் அதிக ஆட்களை அனுப்பி, நீங்கள் வந்தாலே வரணும், நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நாங்கள் கனத்தை அதிகமாக தரோம், இன்னும் உங்களுக்கு பொருளை அதிகமாக தரோம், வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அவர் திரும்பவும் சரி நைட்டு தங்குங்க, கர்த்தர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் நைட்டு தூங்குறாரு. அப்போ கர்த்தர் திரும்பவுமா பிலேயாம்கிட்ட பேசுகிறாரு, நீ இப்போ போவேனான்னு சொன்ன நீ கேட்க மாட்டேன், நீ போ, ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டார். உடனே பிலேயாம் உடனே காலைல என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வேலைக்காரங்க கழுதையெல்லாம் சேனை வச்சு கிளம்பிட்டார். கிளம்பி போகிற வழியில் நடக்கிறதான சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடாக இருந்ததினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள், கர்த்தரே என்ன பண்ணிட்டாரா, எதிரியாக புறப்பட்டு வந்துட்டார். பிலேயாமுக்கு விரோதமாக ஆண்டவரை எதிரியாக புறப்பட்டு வந்தார். ஆண்டவர் சொல்றாரு, போன்னு சொன்னது அவர் தான். ஏன் போன்னு சொன்னார்னா, முதல்ல போவாதன்னு சொன்னார். அப்பயே என்ன பண்ணியிருக்கணும், போவாமல் இருந்திருக்கணும். திரும்ப வந்தப்ப நான் இருங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. முதல்ல கர்த்தர் செய்யாதன்னு சொன்னால் அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நம்மள பலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை பிடிச்சி வச்சுக்குவாங்க, ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா வேண்டாமா, நான் போகட்டுமா வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவர் வேண்டாம், செய்யாத, போவாதன்னு சொல்லிடுவார். ஆனாலும் அவங்க எதிர்பார்த்த ஆன்சர் வரல பார்த்தீங்களா, அவங்க எதிர்பார்த்த ஆன்சர் வேற. அது ஆண்டவர் சொல்லாததுனால திரும்பவும் கேட்பாங்க, ஆண்டவரை சொல்லுங்க ஆண்டவரே, மறுபடியும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், திரும்பவும் என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, நான் போட்டா வேண்டாமா. கர்த்தர் அமைதியாக இருப்பார், பேச மாட்டார். நான் போட்டா வேண்டாமா, கர்த்தர் அமைதியாக இருப்பார். கர்த்தர் அமைதியாக இருந்தாலே புரிஞ்சுக்கணும், ஏற்கனவே அவர் உங்ககிட்ட பேசிட்டாருன்னு சொல்லி. நம்மள பலர் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு ஏற்ற ஆன்சர் வரலன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டுகிட்டே இருக்கிறோம். அதே போல் தான் பிலேயாம். நான் நினைக்கிறேன் பிலேயாம் மனசுக்குள்ள ஒரு ஆசை, அந்த பாலா கொடுக்குற வெகுமதிக்கு ஆசைப்பட்டாரு போல பைபிள் அப்படி தான் சொல்லுது, அவன் அநீதியத்தின் கூலியை விரும்பின்னு சொல்லி திரும்பவும் போய் நிற்கிறார். திரும்பவும் அவர் கேட்குறார். ஆண்டவர் முதல்ல போவாதனாரு, இப்போ என்ன பண்ணாரு, சரி போ, ஆனால் நான் சொல்கிறத மாத்திரம் தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடலை. பிலேயாம் போகும்போது அவனுக்கு குறுக்க எதிரியா என்ன பண்ணிட்டாரு, நின்றுட்டார். கழுதைக்கு கண்கள் திறக்கப்பட்டுச்சு, கழுதைக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் யாருக்கு தெரியல, பிலேயாமுக்கு தெரியல. பிலேயாமின் கண்களை அதுக்கப்புறம் கர்த்தர் திறக்கும் போது தான் ஆண்டவர் பேசுகிறார். தூதனுடைய வார்த்தை அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்ததினால் நான் என்ன பண்ணேன், உனக்கு எதிரிட்டு வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை மலை குன்றுகளிலிருந்து பார்த்து அந்த பாலாக் சொன்னதை பிலேயாம் சொல்லாமல் பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறத நம்ம பின்னாடி வாசிக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நமக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு சித்தம் இல்லாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில நம்ம ஓடுனோம்னா நம்முடைய வழிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் எதிரிட்டு வருகிறவராய் காணப்படுகிறார். தாறுமாறான வழியில நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. நமக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் வச்சிருப்பார், நமக்குன்னு ஒரு பாதையை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். அந்த பாதையில நீங்களும் நானும் ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். தாறுமாறான வழியில ஓடுகிற காரியங்கள் இந்த இடத்துல இந்த பிலேயாம் கிட்ட சொல்லிட்டாரு, இப்படி தான் நடக்கணும், இப்படி போகக்கூடாதுன்னு ஒரு வழியை ஆண்டவர் நியமிச்சிட்டார். ஆனால் பிலேயாம் அதை கேட்காம திரும்ப அவர் கேட்டுக்கொண்டதின்படியே அவருடைய வழியில ஆண்டவர் மாறுபாடா இருக்கிறது என்று சொல்லி குறுக்கே வந்தார். ஒரு தாறுமாறான வழியில நாம் ஓடுவோமானால் கர்த்தரே நமக்கு எதிரிட்டு வருகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆமென். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது, நாம் போற வழியில முள்ளு இருக்கு, நான் போற வழியில பிரச்சனை வருது, நான் போற வழியில உபத்திரவங்கள் இருக்கு, நான் நடக்கிற வழிகள் இப்படிலாம் காணப்படுதே, காரணம் என்ன நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் உங்க வழி சரியில்லாம இருக்கும்னா அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும். ஆமென். தாறுமாறான வழியில நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. ஆண்டவர் விரும்பாத வழியில ஓடக்கூடாது.
ஆண்டவர் அனுமதிக்காத வழியில் ஓடக்கூடாது. ஆண்டவர் அனுமதிக்காத வழியில் ஓடுனா பிரச்சனையும் போராட்டத்தையும் நம்ம சந்திக்க நேரிடும். ரூத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அருமையான நகோமிங்கிறதான அந்த சகோதரி, பெத்லகேமில் இருக்க வேண்டிய அந்த அம்மா, பஞ்சங்கிற ஒரு காரியம் வந்ததுனால ஆண்டவர் அனுமதிக்காத ஒரு வழியில் அவங்களாவே என்ன பண்ணாங்க, போக ஆரம்பித்தாங்க. மோவாப் தேசத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. ஆனால் போன அந்த இடத்துல வசனம் சொல்கிறது, அவர்கள் தனித்தவளாய் மாறினார். எல்லாரும் மறிச்சிட்டாங்க. நகோமியோட கணவன் மறிச்சிட்டார். 2 பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பையனும் என்ன பண்ணாங்க, மரித்து போனார்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட தாறுமாறான வழியில் ஓடுனோம்னா கர்த்தரே எதிரியாக வந்து நிற்பார். ஆமே. நம்முடைய வழி வாய்க்காது, நம்ம நினைச்ச காரியம் நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருதுன்னா நம்ம சற்று யோசிச்சு பார்க்கணும், நான் நடக்கிற வழி சரிதானா, சரியான வழியில் நான் நடக்கிறேனா? தாறுமாறான வழியில் சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. இந்த நாளிலும் கூட பிலேயாமின் வழி ஒரு தாறுமாறான வழியாக, மாறுபாடான வழியாக அது காணப்பட்டது. 2வது ஒரு வழி தடுமாறினதான ஒரு வழி. யார் தடுமாறினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதாவில் இருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி. இவரை குறித்து சொல்லலாம் அப்படின்னா நான் சுருக்கமாக அவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேசம் சாலமோன் காலத்துக்கு அப்புறம் 2ஆக பிரிக்கப்பட்டு ரெகபயாம் எரபயாம்ங்கிறதான காரியங்கள் பிரிஞ்சு வருகிறது. சாலமோனுடைய பையன் ரெகபயாம், அவருக்கு 2 கோத்திரமும் மற்ற 10 கோத்திரமும் சாலமோனின் வேலைக்காரனாகிய எரோபயாமுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் அந்த எரோபயாம் என்ன செஞ்சுட்டான், ராஜ்யத்துக்கு வந்த உடனே 2 கண்ணுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை வழி தப்ப வச்சான். அந்த கண்ணுக்குட்டி வணக்கங்களை அவன் ஏற்படுத்தினான். அவனும் அந்த கண்ணுக்குட்டியை தான் வணங்கினான். யெகோவா தேவன் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், யூதேயா தேசத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த எரேபியாமுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அந்த தீர்க்கதரிசிட்ட, நீ போகிற இடத்துல அப்பமும் தண்ணீரும் நீ குடிக்கக்கூடாது, அப்பம் பசிக்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, போன வழியாகவும் என்ன பண்ணக்கூடாது, திரும்பி வரக்கூடாது, வேறு வழியாக நீ திரும்பி வான்னு சொல்லி ஒரு நிபந்தனையை போட்டு ஆண்டவர் அனுப்பிட்டார். அப்போ அவருக்குன்னு ஒரு வழியை, ஒரு ட்ராக்கை கத்தர் போட்டுட்டார் தானே. ஆனால் அந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, ஆண்டவர் சொன்னபடியே போகிறார். எரோபியாம்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார், நீ செய்கிறது தவறு, இப்படிப்பட்ட பாவத்தை நீ செஞ்சதுனால பலிபீடத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்கிறார். இந்த பலிபீடத்தில் யோசியாங்கிற ஒரு ராஜா வருவார். இந்த பலிபீடத்தில் பூஜிக்கிறவர்களை இந்த பலிபீடத்தில் என்ன செய்வார், அவரே என்ன பண்ணுவார், சாம்பலாக்குவார் என்று சொல்லி அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எல்லாம் அவர் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிற வேலையில் எரோபியாம் அவருக்கு நேராக கை நீட்டினதுனால அந்த எரோபியாமோட கை என்ன செஞ்சிருச்சு, மடக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ இந்த தீர்க்கதரிசி தான் ஜெபிக்கிறார். ஜெபிச்ச உடனே கையும் சரியாக போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எரோபியாம் சொல்கிறார், வாங்க உங்களுக்கு சாப்பிட்டுட்டு இலைப்பாரிட்டு போங்க அப்படின்னு தீர்க்கதரிசியை கூப்பிட்றார். உடனே தீர்க்கதரிசி சொல்கிறார், அப்படிலாம் வர முடியாது, ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், நீ போன இடத்துல என்ன பண்ணக்கூடாது, அப்போ புசிக்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, போன வழியாக திரும்பி வரக்கூடாது, ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, நான் இப்படி தான் நான் இருக்க போகிறேன்ட்டு என்ன பண்ணிட்டாரு, ஓப்பன் டாக்காக பேசிட்டார். எப்பயுமே கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுகிற எல்லாத்தையுமே என்ன பண்ணக்கூடாது, ஓப்பன் டாக்காக பேசக்கூடாது, எல்லாத்தையுமே என்ன பண்ணக்கூடாது, பேசிடக்கூடாது. மரியாள் எல்லாத்தையும் என்ன பண்ணாலாம், தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாலாம். ஆனால் இந்த இடத்துல யூதாவின் தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டார், எல்லாத்தையும் ஓப்பன் டாக்காக பேசிட்டார். இதை கேட்ட 2-3 வாலிபர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா ஒரு தீர்க்கதரிசி, அவர் அந்த இடத்துல இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி, வசனம் அவர் கிழவனான தீர்க்கதரிசின்னு சொல்லுது. ஸோ அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் நடந்துச்சு, இப்படி ஒரு தீர்க்கதரிசி வந்தார், இப்படி பேசினார், அவர் என்னென்ன காரியத்தை சொன்னார் அப்படின்னு உடனே அந்த இடத்துல பார்த்தீர்களானால் உடனே அந்த கிழவனான தீர்க்கதரிசி கழுதையில் சேனை வச்சு கிளம்பி போகிற வழியில் அந்த யூதாவின் தீர்க்கதரிசியை தடை பண்ணுறாரு. எப்பா நில்லுப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும். என்ன பேசணும், நீ கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வந்து இலைப்பாரி சாப்பிட்டுட்டு அப்புறமா நீ போ. உடனே இவர் திரும்ப அவர்கிட்ட சொல்கிறார், உனக்கு தெரியாதா, ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், போகிற இடத்துல அப்பம் பசிக்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, போன வழியாக திரும்பி போகக்கூடாது, அதனால தான் நான் வேறு வழியாக போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இல்லைப்பா, இப்போ தான் ஒரு தூதன் வந்தான், தூதன் வந்து சொன்னான், நான் தான் அவரை அனுப்புனேன், அவர் டயர்டாக இருக்கிறாரு, கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்பு அப்படின்னு தூதன் சொன்னார் அப்படின்னு சொன்னவனே, அப்படியா தூதன் சொன்னாரா, என்கிட்ட சொன்ன கர்த்தர் உங்ககிட்டையும் சொல்லிட்டாரா அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, அந்த தீர்க்கதரிசி யூதாவின் தீர்க்கதரிசி அந்த இடத்துல இருக்கிற அந்த கிழவனான தீர்க்கதரிசியோட போயிட்டார். போய் அப்பத்தை புசிச்சு இப்படி சாப்பிட்ற வேலையில் அந்த பொய் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்குது. பொய் சொல்கிறதுனால எப்படி ஆவி கர்த்தருடைய சமூகத்தில் இறங்குதுன்னு கேட்கக்கூடாது.
அதாவது கர்த்தர் ஒருத்தருக்கு வரங்கள் கொடுத்தா கொடுத்தது தான். அவங்க வழி சரியில்லாமல் இருந்தாலும் அந்த வரங்கள் செயல்படும். ஆனாலும் கூட அது முடிவிலே ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் ஒரு மேலே ஆண்டோடைய வார்த்தை வருது, வந்து அந்த யூதாவின் தீர்க்கதரிசி அவரே எச்சரிக்கிறார். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், யார் வீட்லேயும் அப்பம் புசிக்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் செஞ்சிட்ருக்கியேன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பின் வார்த்தை கடந்து வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டு முடிக்கிறாங்க. எல்லாம் முடித்து போகிற வழியில் ஒரு சிங்கம் எதிர்பட்டு அவரை கொன்று போட்டது. ஆமேன். வாசிங்க இந்த வேத வசனத்தை. 1 ராஜாக்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது, அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி தன் குமாரனை நோக்கி, எனக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். போதுமா? நேரம் அதிகமாக இல்லாதனால நான் முடிக்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரம் முழுதையும் வாசித்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தைகள் இருக்கும். அதே நேரத்தில் கர்த்தர் உணர்த்துவிக்கிற வார்த்தைகள் அதில் காணப்படும். அந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில், ஒரு தடுமாறுகிற ஒரு வழியில் இந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசி, யூதாவின் தீர்க்கதரிசி அவர் காணப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வழி சரியில்லாததுனால, சொன்ன வார்த்தையின்படி அவர் வழி சரியில்லாமல் போனதுனால தேவன் ஒரு சிங்கத்தை அனுப்பி சிங்கம் அவரை கொன்று போட்டது. கழுதை ஆனால் கொண்டு போடலையே. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. கழுதையும் அங்கே தான் நிற்கிது, சிங்கமும் அங்கே தான் நிற்கிது. ஆனால் அந்த தீர்க்கதரிசி மாத்திரம் மரித்து போனவராய் அவர் காணப்பட்டார். ஏன்னா தேவன் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால, தேவன் சொன்ன வழியில் நடக்காததுனால. இந்த தீர்க்கதரிசி போன இடத்துல எல்லாம் பண்ணதெல்லாம் நல்லது தான். ஆனால் ஓப்பன் டாக்க என்ன பண்ணியிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது. பேசினதுனால தான் அவரை மடக்கிறதுக்காகவே சத்ரு ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டான், அனுப்பி வச்சுட்டான். இந்த நாளிலும் கூட நம்முடைய வழியில் கூட மாறுபாடான காரியங்கள் காணப்படக்கூடாது. தாறுமாறான வழியில் போனோம்னா நம்முடைய வழி வாய்க்காது. தடுமாறி நின்றோம்னா நம்முடைய வழி வாய்க்காது. கர்த்தர் ஒரு முறை உங்கள்கிட்ட சொன்னது தான். அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சற்று விலகி போவீர்களானால் கர்த்தர் நம்முடைய கிரியைகளை ஆசீர்வதிக்க முடியாது. ஆமென். யோசபாத்தோட கர்த்தர் இருந்தார், நல்லதுதான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே யோசபாத்தோடைய கிரியைகளை கர்த்தர் முறித்து போட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் கப்பல்களை செய்கிறதுக்காய் உடன்பட்டு அவன் காரியங்களை செய்யும் போது அந்த கிரியைகளை கர்த்தர் உடைத்து போட்டார். அவனுடைய பிசினஸை முறித்து போட்டார். அவன் வாழ்க்கையின் அந்த காரியங்களை முறித்து போட்டார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் அந்த யோசபாத் ஆகாபின் குடும்பத்தோட தோழமை பண்ணினதுனால, ஆகாபின் குடும்பத்தோட சம்பந்தம் கலந்ததுனால தன் பையனுக்கு பொண்ணு அங்கதான் எடுத்தார் யோசபாத். எவ்வளோ நல்ல ராஜா. ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியை செய்வார்கள், ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியிலே நடப்பார்களானால் காரியங்கள் வாய்க்காது, காரியங்கள் சித்தி பெறாது. ஸோ சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டத்துக்கு காரணம் யார்? யாரோ ஒருத்தர் காரணம்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழி வாய்க்கணும்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும். உங்கள் வழி வாய்க்கணும்னா நீங்கள் கர்த்தருடையதான நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பிரியாது இருக்க வேண்டும். உங்கள் வழி வாய்க்கணும்னா கர்த்தருக்கு பிரியமானதை, அவருக்கு சித்தமானதை நாம் எப்பொழுதும் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன். ஒரு தாறுமாறான வழி அல்ல, ஒரு தடுமாற்றத்தின் வழி அல்ல. இது தேவ திட்டமா இல்லை இது தேவ திட்டமா நடுவில் நின்று கேட்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம வெள்ளை பேப்பரை போல நம்ம இருதயத்தை ஓப்பனாக வச்சு ஜெபிச்சாதான் தேவ சித்தத்தை அவர் வெளிப்படுத்துவார். எப்பயுமே பாருங்களேன், ஒரு குழப்பத்தோடு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஒரு தெளிந்த நீரோடைய போல் உங்கள் மனசை வச்சு ஆண்டவரே எங்கிட்ட பேசுங்க, உங்கள் திட்டம் என்னன்னு சொல்லி நீங்கள் உக்காந்திங்கன்னா கர்த்தர் தெளிவாக உங்களோட என்ன பண்ணுவார், பேச ஆரம்பிப்பார். அந்த வழியில் நீங்கள் என்ன செய்யணும், நடக்கணும். நம்ம முன்னாடி சொன்னது போல் ஏற்கனவே ஏதாவது ஒரு காரியத்தை மனசில் நினச்சிக்கிறது, இதுதான் நடக்கணும், இதுதான் கிடைக்கணும், ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறது. அடிக்கடி பாச சொல்லுவாங்களே, ஆண்டவரே உமக்கு சித்தமான ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்வேன் ஆண்டவரே, ஆனால் அது யாராக இருக்கணும், ரெபேக்கால மாத்திரம் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதே போல் உமக்கு சித்தமானதை செய்வேன், ஆனால் அது இதுவாக இருக்கணும்னு ஆண்டவரை கட்டாயப்படுத்தி கையெழுத்து போடுறீங்களா இல்லையா? எல்லாம் நான் எழுதிட்டேன், என்னுடைய பத்திரத்தில் எல்லாம் எழுதிட்டேன், இது என் லைஃப்பில் நடக்கணும், இது ஆசீர்வாதம் வரணும், இதெல்லாம் நடக்கணும், கையெழுத்து மட்டும் போடுங்க ஆண்டவரே, இதுக்காக நான் 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். கையெழுத்து போடுவாரா? போட மாட்டார்.
அப்படியே போட்டாரோ அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஸோ நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஒயிட் பேப்பர் போல் அவர் சமூகத்தில் கொடுத்துடணும். என் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவர். உமக்கு சித்தம் இல்லாததை நான் செய்யக்கூடாது, உமக்கு விருப்பம் இல்லாத வழியில் நடக்கக்கூடாது. கர்த்தர் தடை பண்ணுவாருங்க. இந்த நாளில் கூட ஆண்டவர் உண்மையாக நம்மளை நேசிக்கிறாருன்னா, நம்முடைய வழியில் நம்ம அவருக்கு பிரியமில்லாமல் நடந்தோம்னா குறுக்க வந்து நிற்பாருங்க. சரியாக நடந்தீங்கன்னா கூட வருவார். நீங்கள் அவருக்கு எதிராக நடந்தீங்கன்னா குறுக்க வருவார். நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு புரியுதா? நீங்கள் அவருக்கு சித்தமானதை பிரியமானதை செஞ்சீங்கன்னா உங்கள் கூட வருவார். ஆனால் அவருக்கு மாறுபாடாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு குறுக்க வந்து கர்த்தர் என்ன செய்வார்? நிற்கிறவராய் காணப்படுவார். மேன்மையான இடத்துக்கு போக முடியல, கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற நன்மையான இடத்தை சுதந்திரிக்க முடியல, நான் நினச்ச இடத்துக்கு போக முடியல, டார்கெட்டை அடைய முடியல. இந்த எண்ணெய் எடுக்கிறதான செக்கு மாடு பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் அதிகமாக கிடையாது, மிஷினில் தான் எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 2 மாடு என்ன பண்ணியிருப்பாங்க, நுகத்தை போட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு ஒரு வட்ட பாதை இருக்கும், அந்த பாதையிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அது சுத்த 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 நடுவில் உள்ள உருளை என்ன பண்ணும், சுற்றி அந்த எண்ணெய் என்ன செய்யும், வித்துக்கள் என்ன செய்யும், எண்ணெயை அப்படியே இது பொங்க விட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைங்க நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம், அதை விட்டுட்டாங்க. இன்றைக்கி அந்த பாதையெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, இப்படியே சுற்றி வராங்க, இப்படியே சுற்றி வராங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்ததுனால தான். நம்முடைய வழி மாறுபாடாக இருந்தால் கர்த்தரே நமக்கு எதிரிட்டு வருகிறார். ஸோ தாறுமாறான வழி நமக்கு வேண்டாம், தடுமாறுகிற வழியும் வேண்டாம், தன்னிச்சையான வழியும் காணப்படக்கூடாது. சிம்சோனுங்கிறதான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு நாள் வழி விலகி போக ஆரம்பித்தான். அவன் ஒரு நாள் இவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லி அந்த பெண்ணை விவாகம் பண்ணுறதுக்காக தான் அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு போகிற வேலையில் முதல்ல பொண்ணு பார்க்க போகிறாங்க. போகும்போது ஒரு சிங்கம் வந்துச்சு, அந்த சிங்கத்தை அவன் கொன்று போட்டான். திரும்ப ஒரு 2-3 மாதம் கழிச்சு கூட இருக்கலாம், எப்போன்னு தெரியல. திரும்ப அந்த வழியாக வரும்பொழுது அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, ஓ இந்த இடத்துல தானே சிங்கத்தை கொண்டு போட்டோன்னு சொல்லி உடனே தேடிய சிங்கத்துக்கிட்ட போகிறான். அங்கே ஒரு தேனீ கூட்டம் இருக்கிறது, தேன் இருக்கிறது. அந்த சிங்கத்தின் உடலை தொடக்கூடாத அவன் நசரேய விரதமுள்ள அவன் சிங்கத்தின் உடம்புல இருக்கிற தேனை எடுத்து சாப்பிட்டு தன் தாய் தகப்பனுக்கு அவன் கொடுக்க ஆரம்பித்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் வழியை விட்டு விலகி போனான் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட வழியை விட்டு விலகி போனதுனால தான் வாழ்க்கையில் அபிஷேகத்தையும் தான் வாழ்க்கையில் அதிகாரத்தையும் இழந்து போனவனாக அவன் காணப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். தன்னிச்சையாய் நடந்ததுனால தன்னுடைய காரியத்தில் எல்லா நன்மைகளையும் இழந்து போய் தன்னுடைய வாழ்க்கையில் பெலிஸ்தர்கள் மத்தியில் அவன் என்ன பண்ணானா, இறந்து போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, வாலிப பிள்ளைகளுக்கு உள்ளதான ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு என்ன பண்ணுமா, வெட்கத்தை உண்டு பண்ணுமா. தாய் இஷ்டப்படி தான் நடப்பேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க தன்னுடைய வீட்டில் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா அப்பா பேச்சை கேட்காம என்ன சொல்கிறாங்க, என் இஷ்டப்படி தான் நடப்பேன், உன் வேலையை பார், நான் இப்படி தான் நடப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தான் தாய்க்கு என்ன பண்ணுமா, வெட்கத்தை உண்டு பண்ணுமா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வழியை கர்த்தர் வாய்க்க செய்ய விரும்புகிறார். ஸோ நம்முடைய வழி எப்படி இருக்கணும்? நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட கூட சமாதானமாகும்படி செய்வாரா. உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உங்களுக்கு எதிரி வரமாட்டாங்க. சாலமனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்ததுனால தான் அவரே விரோதியை எழுப்ப ஆரம்பிச்சா. இன்னைக்கு உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் விரோதி கூட என்ன செய்வாங்க, சமாதானமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதான வார்த்தை, அவருக்குள்ளே இருக்கிற நான் அவரோட பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் உங்களுக்கு முன்னாடி ஒரு அடிச்சுவடையை வைத்து விட்டு போயிருக்கிறார். ஒரு உலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சேர் இருக்குது. அப்போ ஏற்கனவே ஒரு பர்சன் அந்த சேத்துல கால் வச்சு நடந்து போனாங்கன்னா அந்த அச்சிலே நம்ம நடந்தால் அந்த சேத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டோம், அமிழ்ந்து போக மாட்டோம். அதே போல தான் பாவங்கிற உலையான உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்காக வாழ்ந்துட்டு போயிட்டார். இப்படி தான் வாழணும் நமக்கு ஒரு ரோல் மாடல்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அந்த ரோல் மாடலை நம்ம பின்பற்றுவோமானால் வசனம் சொல்லுகிறபடி அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடப்போமானால் நாம் இடறி போவதில்லை. ஆமென். இந்த நாளிலும் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.